வணக்கம் கன்னிராசி சொந்தங்களே, இதுவரைக்கும் நீங்க பட்ட கஷ்டம், அவமானம், துக்கம் எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற நேரம் நெருங்கிடுச்சு. முக்கியமா இந்த ஜூன் 28ஆம் தேதிக்கு அப்புறம் உங்க வாழ்க்கையில யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு பல மாயங்களும் அதிசயங்களும் நடக்க போகுது. குறிப்பா உங்க வீடு தேடி அப்படிங்கிற எழுத்துல பேர் தொடங்குற ஒரு நபர் வரப்போறாரு. அவர் கால் எடுத்து வச்ச உடனே உங்க தலையெழுத்தே மாறப்போகுது. அவர் மூலமா உங்க வாழ்க்கையில 3 மிகப்பெரிய சம்பவங்கள் நடக்க போகுது. இதை இந்த உலகத்துல யாரு நினைச்சாலும் எந்த கெட்ட சக்தியாலையும் கண்டிப்பா தடுக்கவே முடியாது. இது சத்தியமான வாக்கு. ரொம்ப நாளா இருட்டுல தவிச்சிட்டு இருந்த உங்களுக்கு அந்த நபர் ஒரு பெரிய வெளிச்சத்தை கொண்டு வர போறாரு. அவர் யாரு, அவர் வரதால நடக்க போற அந்த முதல் பிரம்மாண்டமா சம்பவம் என்ன அப்படிங்கறது ரொம்ப தெளிவா விளக்கமா உங்க மனசுல பதியிற மாதிரி நான் சொல்ல போறேன். முழுமையா கவனமா கேளுங்க. கன்னி ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கடந்த சில வருஷங்களாவே ஒரு நிம்மதியான தூக்கம் கிடையாது. வெளியே சிரிச்சாலும் உள்ளுக்குள்ள 1000 வழிகளோட தான் நீங்க ஒவ்வொரு நாளும் நகர்த்திட்டு இருக்கீங்க. உங்களை சுத்தி இருக்கிறவங்களே உங்களை புரிஞ்சுக்காம உங்களை ஏமாத்தி உங்க மனச சுக்குநூறா உடைச்சிருப்பாங்க. யாருக்கு என்ன உதவி செஞ்சாலும் கடைசியில உங்களுக்கு கிடைச்சது என்னவோ கெட்ட பேரு தான். பல கஷ்டம் ஒரு பக்கம் கழுத்தை நெரிக்கும், இன்னொரு பக்கம் குடும்பத்துல தேவையில்லாத சண்டைகள், குழப்பங்கள் உங்களை பாடாப்படுத்திருக்கும். எப்படா விடியும், நமக்கான நேரம் எப்படா வரும்னு ஏங்கி ஏங்கி தவிச்சு போயிருப்பீங்க. கடவுளே, என் கண்ணீருக்கு ஒரு பதிலடி கிடைக்காதான்னு ராத்திரி நேரத்துல தனிமையில உட்கார்ந்து அழுத கதையெல்லாம் நிறைய இருக்கு. ஆனா இனிமே நீங்க திந்த போறது ஆனந்த கண்ணீர் மட்டும்தான். ஏன்னா கிரக நிலைகள் இப்போ உங்களுக்கு ரொம்பவே சாதகமா மாறிக்கிட்டு இருக்கு. உங்க கஷ்டங்கள் எல்லாமே பனி மாதிரி விலக போற ஒரு அற்புதமான காலகட்டத்துக்குள்ள நீங்க அடி எடுத்து வைக்க போறீங்க. இந்த ஜூன் 28ஆம் தேதி அப்படிங்கிறது சாதாரண நாள் கிடையாது. உங்க ஜாதகப்படியே ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையை ஏற்படுத்தக்கூடிய நாள். இந்த நாளுக்கு அப்புறம் உங்க வீட்டு வாசப்படியை மிதிக்க போற இந்த அப்படிங்கிற எழுத்துல தொடங்குற பெயர் கொண்ட நபர் உங்களுக்கு தெய்வத்துக்கு சமமானவரா இருக்க போறாரு. அவர் உங்க சொந்தக்காரரா இருக்கலாம், ரொம்ப நாள் பேசாம இருந்த பழைய நண்பரா இருக்கலாம், இல்ல வியாபார சம்பந்தமா உங்களை தேடி வர்ற புது நபரா கூட இருக்கலாம். ஆனா அவர் வரப்போறது உறுதி. அவர் சும்மா வரமாட்டார். அவர் கையில ஒரு பெரிய அதிர்ஷ்டத்தை சுமந்துகிட்டு உங்க வீட்டுக்கு வரப்போறாரு. அவர் உள்ளே நுழையும் போதே உங்க வீட்டுல இருக்கிற அத்தனை எதிர்மறை சக்திகளும் கண் திருஷ்டிகளும் தடைகளும் சுக்குநூறா உடஞ்சு சிதற போகுது. அவர் சொல்ல போற ஒரு வார்த்தையோ இல்ல அவர் செய்ய போற ஒரு சின்ன உதவியோ உங்க வாழ்க்கைய அப்படியே தலைகீழா மாத்த போகுது. அவர் மூலமா நடக்க போற அந்த முதல் பெரிய சம்பவம் என்ன தெரியுமா? ரொம்ப காலமா உங்களை இழுக்கடிச்சுக்கிட்டு இருந்த உங்களுக்கு வர வேண்டிய ஒரு பெரிய தொகையோ இல்ல முடங்கி கிடைக்கிற உங்க சொத்து பிரச்சனையோ ஒரே அடியா தீர போறது. கையில காசு தங்கான கடன் மேல கடன் வாங்கி யார காத்தாலும் கடன்காரனா நிக்கிறோமேங்கிற உங்க குற்ற உணர்ச்சிக்கு அந்த நபர் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க போறாரு. அவர் காட்டுற வழியில உங்களுக்கு கால மடங்கு பண வரவு கொட்ட போகுது. வத்தாத ஜீவநதி மாதிரி உங்க வீட்டுல செல்வம் பெருக போகுது. அந்த நபர் கொடுக்க போற ஒரு நல்ல யோசனையோ இல்ல அவர் செய்ய போற ஒரு சிபாரிசோ உங்க தொழிலையோ அல்லது உத்தியோகத்தையோ உச்சிக்கு கொண்டு போக போகுது. இத்தனை நாள் உங்களை ஏளனமா பார்த்தவங்க, உங்களை ஒதுக்கினவங்க எல்லாம் ஆச்சரியப்பட்டு வாயடைச்சு போற அளவுக்கு உங்க பொருளாதாரம் உயர்ந்து நிக்க போகுது. உங்க சேமிப்பு பணம் நீங்களே எதிர்பார்க்காத அளவுக்கு உயர போகுது. உங்க வறுமை மொத்தமா வேரோட அழிய போகுது. இப்படி பணம் கொட்டும் போது தானாரவே உங்க வீட்டுல ஒரு நிம்மதி வந்துடும். இவ்வளவு நாளா பணத்தாலதான் வீட்டுல சண்டை, கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை, பிள்ளைகளுக்கு கேட்டதை வாங்கி கொடுக்க முடியலையேங்கிற ஏக்கம் எல்லாம் இருந்துச்சு. அந்த அப்படிங்கிற நபர் மூலமா கிடைக்க போற இந்த முதல் மிகப்பெரிய பொருளா வெற்றியால உங்க குடும்பத்துல சிரிப்பு சத்தம் மட்டும்தான் கேட்க போகுது. குடும்பத்துக்குள்ள இருந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் மறைஞ்சு எல்லாரும் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா வாழ போறீங்க. உங்க பிள்ளைங்களோட எதிர்காலத்தை நினைச்சு உங்களுக்கு இருந்த பயம் மொத்தமா நிலைவிடும். ஒரு ராஜ வாழ்க்கை வாழ போறீங்க. அந்த நபர் உங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்ச அந்த நிமிஷத்துல இருந்து சுப காரியங்கள் தொடர்ந்து உங்க வீட்டுல நடக்க ஆரம்பிக்கும். தனிப்பட்ட கல்யாணம் நடக்கும். குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். இப்படி உங்க வீட்டுல சந்தோஷ வெள்ளம் கரை புரண்டு ஓட போகுது. முதல் சம்பவம் உங்க பண கஷ்டத்தை எல்லாம் தீர்த்து உங்க குடும்பத்துல பெரிய சந்தோஷத்தை கொண்டு வரப்போகுது. இது ஒரு பக்கம் இருக்க, அந்த அப்படிங்கிற எழுத்துல பெயர் தொடங்குற நபர் உங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நடக்க போற 2வது மிகப்பெரிய சம்பவம் ரொம்ப ரொம்ப ஆச்சரியமானது. இத்தனை காலமா உங்க கூடவே இருந்து நீங்க நல்லா இருக்க கூடாதுன்னு நினைச்சு உங்களுக்கு கெடுதல் செஞ்ச துரோகிகளை எல்லாம் அந்த நபர் உங்க கண்ணுக்கு முன்னாடி வெளிச்சம் போட்டு காட்ட போறாரு. உங்களை சுத்தி இருந்த திருஷ்டி, கெட்ட எண்ணங்கள், எதிரிகளோட சூழ்ச்சிகள் என்னானே அது உங்க வீட்டு ராசக்கடியை மிதிச்ச உடனே தெரிச்சு ஓட போகுது.
ரொம்ப நாளா உங்களுக்கு இருந்த உடல் நல பிரச்சனைகள், மனக்குழப்பங்கள், தூக்கமின்மை எல்லாமே பஞ்சா பறந்து போக போகுது. யாரு உங்களை பார்த்து ஏளனமா சிரிச்சாங்களோ அவங்க கண் முன்னாடியே நீங்க ஒரு மிகப்பெரிய அந்தஸ்துக்கு உயர போறீங்க. அவர் மூலமா உங்களுக்கு கிடைக்க போற ஒரு பெரிய அறிமுகம் அல்லது ஒரு புதிய வாய்ப்பு உங்க தொழில ஒரு அசுர வளர்ச்சியை கொடுக்க போகுது. இவன் அவ்வளவுதான், இவனால இனிமே முன்னுக்கு வர முடியாதுன்னு உங்க எதிரிகள்லாம் தப்பு கணக்கு போட்டு காத்துக்கிட்டு இருந்த நேரத்துல அந்த நபர் ஒரு பெரிய ஏணிய உங்க முன்னாடி கொண்டு வந்து நிறுத்த போறாரு. தேவையில்லாத வன்பு வழக்குகள், கோர்ட் பிரச்சனை, சொந்தக்காரங்களுக்குள்ள இருந்த அடிதடி சண்டைன்னு உங்களை நிம்மதியா தூங்கறிடான துரத்திட்டு இருந்த எல்லா தடைகளுக்கும் அவர் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க போறாரு. சமுதாயத்துல உங்களுக்கு இருந்த அவப்பேறுகள் எல்லாம் மொத்தமா அழிஞ்சு ஒரு பெரிய புகழும் மரியாதையும் உங்களை தேடி வரப்போகுது. உங்களை யாருக்கெல்லாம் பிடிக்காதோ அவங்க கூட உங்களை பார்த்து பொறாமப்படுற அளவுக்கு உங்க வாழ்க்கை தரம் பல மடங்கு உயரப் போகுது. உங்க ஜாதகத்துல இப்ப இருக்கிற வலுவான கிரக நிலைப்படி அந்த நபர் உங்களுக்கு வெறும் அதிர்ஷ்டத்தை மட்டும் கொண்டு வர போறது கிடையாது. உங்க பரம்பரைக்கே ஒரு பெரிய பாதுகாப்பான அரணா அவர் மாற போறாரு. அவர் சொல்ல போற ஒரு வார்த்தையோ இல்ல அவர் காட்ட போற ஒரு சின்ன வழியோ உங்க தலையெழுத்தையே மாத்தி எழுத போறது. இவ்வளவு காலம் நீங்க செஞ்சதான தர்மங்கள், நீங்க வடிச்ச கண்ணீர், நீங்க கும்பிட்ட தெய்வங்கள் எல்லாமே ஒன்னா சேர்ந்து அந்த நபர் ரூபத்துல உங்களுக்கு மிகப்பெரிய பலனை கொடுக்க போகுது. உங்க தொழில்ல இதுவரைக்கும் நீங்க பாப்பாத ஒரு பிரம்மாண்டமான லாபத்தை பார்க்க போறீங்க. உங்க உழைப்புக்கும் திறமைக்கும் தகுந்த அங்கீகாரம் கிடைக்காம நீங்க பட்ட அவமானங்கள் எல்லாம் இனிமே முடிவுக்கு வரப்போகுது. உங்களை நிராகரிச்ச இடத்துல எல்லாம் உங்களை தேடி வந்து மாலை போட்டு மரியாதையோட கூப்பிட போற அளவுக்கு ஒரு பெரிய ராஜயோகம் உங்களுக்கு ரொம்ப பிரம்மாண்டமா வேலை செய்ய போகுது. 2வது சம்பவம் எப்படி உங்க எதிரிகளை வீழ்த்தி உங்களுக்கு ஒரு பெரிய மரியாதையை கொடுத்துச்சோ அதை விட பல மடங்கு ஆச்சரியத்தை கொடுக்க கூடியதுதான் அந்த 3வது மிகப்பெரிய சம்பவம். இது குறிப்பா உங்களுடைய சொந்த வீடு, நிலம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல நடக்க போகுது. ராஜ்யக்காரர்களுக்கு எப்படியாவது நலக்கன்னு ஒரு சொந்த வீட்டை கட்டி அதுல குடிப்போக மாட்டோமான ஒரு பெரிய கனவு பல வருஷமா மனசுக்குள்ள ஒரு ஓரத்துல உறுத்திட்டே இருக்கும். சில பேர் பாதி வீடு கட்டிட்டு மேற்கொண்டு கட்ட காசு இல்லாம காதியில நிப்பாட்டி வச்சிருப்பீங்க. இன்னும் சில பேர் வாடகை வீட்டுல ஒவ்வொரு மாசமும் கஷ்டப்பட்டுட்டு சொந்த இடத்துல ஒரு சின்ன புடிசையாவது கோட்டுற மாட்டோமான்னு ஏங்கி போயிருப்பீங்க. உங்க அத்தனை பேருடைய இயக்கத்தையும் அந்த ஆர் அப்படிங்கிற நபர் மூலமா வரப்போற இந்த 3வது சம்பவம் மொத்தமா தீர்த்தரிக்க போகுது. அவர் மூலமா உங்களுக்கு கிடைக்க போற ஒரு எதிர்பாராத பண வரவோ அல்லது ஒரு அறிமுகமோ, பல வருஷமா இழுத்தடிச்சிட்டு இருந்த ஒரு நில பிரச்சனையோ இல்ல சொத்து பிரச்சனையோ ரொம்ப சுலபமா முடிச்சு வைக்க போகுது. உங்க கைக்கு வரவே வராதுன்னு நீங்க முழுசா கைவிட்ட ஒரு சொத்து எந்த ஒரு வில்லங்கமும் இல்லாம தானா உங்களை தேடி வந்து உங்க தேவை பதிவாக போகுது. இதெல்லாம் நடக்குமான்னு நீங்க இப்ப யோசிக்கலாம். ஆனா உங்க கிரக நிலைகள் இப்ப உச்சத்துல வேலை செஞ்சிட்டு இருக்கு. அந்த நபர் உங்க வீட்டுல விட்டுற அடி உங்க சொந்த வீடு அப்படிங்கிற கனவுக்கு ஒரு பெரிய அடிக்கல்லா அமைய போகுது. நீங்க நினைச்சதை விட ரொம்ப பிரம்மாண்டமான முறையில உங்களுக்கான ஒரு சொந்த இடத்தை வாங்கி அதுல கிரக பிரவேசம் பண்ணி எல்லாரையும் ஆச்சரியப்பட வைக்க போறீங்க. அது மட்டும் இல்லாம உங்க குடும்பத்துல ரொம்ப நாளா இருந்த ஒரு பெரிய சாபமோ இல்ல குலதெய்வ குத்தமோ இந்த நேரத்துல முழுமையா நீங்க போகுது. அது நபரு வெறும் பணத்தையோ சொத்தையோ மட்டும் உங்களுக்கு கொடுக்க போறதில்ல, உங்க குடும்பத்துல ஒரு ஆழமான ஆன்மீக விழிப்புணர்வையும் அவர் கொண்டு வர போறாரு. அவர் சொல்ல போற ஒரு சின்ன பரிகாரமோ இல்ல அவர் கூட்டிட்டு போற ஒரு புண்ணிய ஸ்தலமோ உங்க தலைமுறையே காக்க போகுது. இவ்வளவு நாள் நீங்க எந்த சாமி கும்பிட்டாலும் பலன் கிடைக்கலையேன்னு வருத்தப்பட்டிருப்பீங்க. ஆனா இனிமே நீங்க தொட்ட காரியம் எல்லாமே துலங்கும். உங்க பிள்ளைங்க ரொம்ப புத்திசாலிகளா, கல்வியிலையும் சரி வேலை வாய்ப்புலையும் சரி உங்க பெரிய இடத்துக்கு போய் உட்கார போறாங்க. உங்க குடும்பத்துல இருக்கிற அத்தனை பேரோட முகத்திலையும் ஒரு உண்மையான சந்தோஷத்தை நீங்க கண் குளிர பாக்க போறீங்க. இந்த 3 சம்பவங்களும் உங்க வாழ்க்கை கையில நடக்க ஆரம்பிக்கும் போது முதல்ல உங்களாலேயே இதை நம்ப முடியாது. கருவாயில்ல நனவான்னு கிள்ளி பாத்துக்கிற அளவுக்கு எல்லாமே ரொம்ப வேகமா ரொம்ப ஆச்சரியமா நடக்கும். ஆனா இதுக்கெல்லாம் முக்கிய காரணமா இருக்க போற அந்த ஆர் அப்படிங்கிற நபர் யாரு, அவர் நீங்க எப்படி அடையாளம் கண்டுபிடிக்கிறது அப்படிங்கறத நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். அவர் உங்களை தேடி வரும்போது அவரை சாதாரணமான ஆளுன்னு நினைச்சு நீங்க ஒதுக்கிடக்கூடாது. அவரு ரொம்ப எளிமையான தோற்றத்துல உங்க முன்னாடி வந்து நிக்கலாம், ரொம்ப சாதாரணமா உங்ககிட்ட பேச ஆரம்பிக்கலாம். ஆனா அவர் பேசும்போதே உங்க மனசுக்குள்ள ஒரு இனம் புரியாத அமைதி கிடைக்கும். இவ்வளவு நாளா உங்க தலைக்கு மேல இருந்த ஒரு பெரிய பாரம் சட்டுன்னு இறங்குன மாதிரி ஒரு உணர்வு உங்களுக்கு ஏற்படும். அந்த நபர் உங்ககிட்ட எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமதான் பழக ஆரம்பிப்பார். அவர் கொடுக்க போற உதவிகள் எல்லாமே எந்த ஒரு பிரதிபலனும் பார்க்காம
முழு மனசோட செய்யப்படுறதா இருக்கும். அவர் உங்க வாழ்க்கைக்குள்ள வந்த கொஞ்ச நாள்லயே உங்க வீட்டுல ஒரு நல்ல அதிர்வலைகள் சுத்தி சுத்தி வர்றத நீங்க கண் கூட உணர்வீங்க. வீட்டுல எப்ப பார்த்தாலும் ஒரு சுப காரியத்துக்கான பேச்சுவார்த்தை நடந்துகிட்டே இருக்கும். ரொம்ப வருஷமா பேசாம இருந்த சொந்தக்காரங்கெல்லாம் உங்களை தேடி வந்து பேச ஆரம்பிப்பாங்க. உங்களை விட்டு தூரமா போன உறவுகள் எல்லாம் அவங்கள தப்பு உணர்ந்து உங்க காலில் வந்து விழாத குறைய மன்னிப்பு கேட்பாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்குள்ள ஒரு பெரிய தைரியம் வரும். உங்களை சுத்தி ஒரு பெரிய காவல் இடம் இருக்கு. இனிமே நம்மளை யாராலும் அசைக்க முடியாதுங்கிற ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை உங்க ரத்தத்துல ஊறும். நீங்க எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் ரொம்ப சரியா அமையும். இது வரைக்கும் குழப்பத்திலேயே தப்பு தப்பா முடிவு எடுத்து கஷ்டப்பட்ட நீங்க இனிமே ரொம்ப தெளிவா ரொம்ப தீர்க்கமா செயல்பட ஆரம்பிப்பீங்க. உங்க பேச்சில ஒரு அதிகாரமும் ஒரு கம்பீரமும் காணா வந்து சேரும். இந்த ஜூன் 28 அப்புறம் நீங்க கவனிக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு. நீங்க வெளியில எங்கேயாவது போகும்போது இல்ல வேலை செய்யற இடத்துல இந்த ஆர் அப்படிங்கிற நபர் மூலமா உங்களுக்கு சில அறிகுறிகள் தென்பட ஆரம்பிக்கும். அதாவது ரொம்ப நாளா இழுபறியா இருந்த ஒரு விஷயம் அவர் சம்பந்தப்பட்ட ஒரு சின்ன தொலைபேசி அழைப்போ இல்ல ஒரு சின்ன குறுஞ்செய்தியோ மூலமா சல்லன முடிவுக்கு வரும். உங்களுக்கு வர வேண்டிய ஒரு நற்செய்தி அவர் மூலமா தான் முதல்ல உங்க காதுக்கு வரும். அதனால உங்களை சுத்தி நடக்கிற ஒவ்வொரு சின்ன சின்ன மாற்றத்தையும் ரொம்ப கூர்ந்து கவனிங்க. எந்த ஒரு வாய்ப்பையும் இது நமக்கு சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு அசால்ட்டா விட்டுறாதீங்க. கடவுள் எந்த ரூபத்துல வந்து உதவி செய்வார்னு யாருக்குமே தெரியாது. ஆனா கன்னி ராசிக்காரர்களான உங்களுக்கு அவரு இந்த ஆர் அப்படிங்கிற நபரோட ரூபத்துலதான் பெரிய வரங்களை அள்ளி கொடுக்க காத்துக்கிட்டு இருக்காரு. இந்த 28 அப்புறம் நடக்க போற இந்த மாபெரும் மாற்றத்துக்கு நீங்க உங்களை எப்படி தயார்படுத்திக்கணும்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். சும்மா அதிர்ஷ்டம் வந்து கதவை கட்டும்னு உட்காந்துக்கிட்டு இருக்க கூடாது. அந்த ஆர் அப்படிங்கிற நபர் மூலமா கிடைக்க போற அந்த பெரிய வாய்ப்புகளை சரியா கெட்டியா பிடிச்சுக்கணும். உங்க மனசுக்குள்ள இத்தனை நாளா இருந்த அந்த தேவையில்லாத கவலைகளை முதல்ல தூக்கி குப்பையில போடுங்க. நாம அவங்கதான் நமக்கு இனிமே விடிவு காலமே இல்லைன்னு நீங்களே உங்களை முடக்கி வச்சிருக்கீங்க பாத்தீங்களா? அந்த இருட்டுல இருந்து வெளியே வாங்க. இனிமே தொட்டதெல்லாம் துலங்கும், நாம கை வச்சதெல்லாம் பொன்னாகும் அப்படிங்கிற ஒரு முழு நம்பிக்கையோட இந்த நாட்களை நீங்க சந்திக்கணும். உங்க குலதெய்வத்தோட ஆசீர்வாதம் இப்போ உங்களுக்கு முழுமையா கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால காலையில எந்திரிச்ச உடனே இனி நடக்கிறதெல்லாம் நன்மைக்கேன்னு மனசார நம்பி உங்க இஷ்ட தெய்வத்தை கும்பிடுங்க. இன்னொரு முக்கியமான விஷயத்த நீங்க ரொம்ப கவனமா மனசுல வச்சுக்கணும். உங்ககிட்ட பணம் காசு வரப்போகுது, பெரிய அந்தஸ்து கிடைக்க போகுதுன்னு தெரிஞ்ச உடனே இத்தனை நாளா உங்களை எட்டி கூட பார்க்காதவங்க, உங்களை அவமானப்படுத்தினவங்க எல்லாம் இப்போ மறுபடியும் உங்ககிட்ட தேடி வந்து ஒட்ட பார்ப்பாங்க. ரொம்ப நல்லவங்க மாதிரி உங்ககிட்ட வந்து பேசி மறுபடியும் உங்களை ஏமாத்த நினைப்பாங்க. அவங்க கிட்ட ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருங்க. உங்களுடைய எந்த ஒரு ரகசியத்தையும் நீங்க அடுத்ததா செய்ய போற காரியத்தையும் யாருக்கிட்டையும் தயவு செஞ்சு சொல்லிடாதீங்க. உங்க வீட்டுக்குள்ள நடக்கிற நல்லது கெட்டது எதுவா இருந்தாலும் அது உங்களுக்குள்ளேயே இருக்கட்டும். வெளியாட்களை நம்பி எதையும் உளறிடாதீங்க. குறிப்பா இந்த பண விஷயத்துல யாருக்கும் உத்தரவாதம் கையெழுத்து போடுறதோ இல்ல நம்பி பெரிய தொகையை கடனா கொடுக்கறதோ இப்போதைக்கு கண்டிப்பா கூடாது. அத மகாலட்சுமிய மாமா தான் ரொம்ப பத்திரமா கெட்டியா பிடிச்சு உட்கார வைக்கணும். ஏன்னா கன்னி ராசிக்காரர்களான உங்களுக்கு பிறப்பிலேயே ஒரு மிகப்பெரிய நல்ல குணம் உண்டு. யாரு வந்து கஷ்டம்னு அழுதாலும் உங்க கஷ்டத்தை கூட மறந்துட்டு அவங்களுக்கு உதவ ஓடி போறீங்க. ஆனா அந்த நல்ல குணத்தை நான் இத்தனை காலமா பல பேர் தப்பா பயன்படுத்தி உங்களை நடுத்தரவுல நிக்க வச்சாங்க. இனிமே அந்த தப்பை மட்டும் செஞ்சிடாதீங்க. உங்க குடும்பம், உங்க எதிர்காலம், உங்க பிள்ளைங்க இதுக்கு மட்டும் தான் உங்க முழு கவனமும் இருக்கணும். அந்த 6 பேர் கொண்ட நபர் காட்டக்கூட வழியில மட்டும் உங்க கவனத்தை வைங்க. அவர் சொல்ற அறிவுரைகளை வேத வாக்கு மாதிரி எடுத்துக்கிட்டு உங்க வேலையில முழு ஈடுபாட்டோட இறங்குங்க. உங்களுக்கான பொற்காலம் தொடங்கிடுச்சு. இத்தனை வருஷமா நீங்க பட்ட கஷ்டத்துக்கும் விட்ட கண்ணீருக்கும் மொத்தமா சேர்த்து வச்சு ஒரு பெரிய பரிசை கடவுள் உங்க கையில கொடுக்க போறாரு. அதை வாங்கறதுக்கு நீங்க முழு தகுதியோட ரெடியா இருங்க. இந்த பெரிய அதிர்ஷ்டம் உங்களுக்கு சும்மா காத்துல இருந்து வந்துடல. இதுக்கு பின்னால உங்களுடைய கர்ம வினைகள், நீங்க செஞ்ச புண்ணியங்கள் எல்லாம் ஒரு பெரிய கணக்கா வேலை செஞ்சுட்டு இருக்கு. இது வரைக்கும் என்னடா நம்ம வாழ்க்கை இப்படி போயிட்டு இருக்கேன்னு நினைச்சிட்டு இருந்தீங்க இல்லையா? இனிமேல் நீங்க காலையில கண்ணு முழிக்கும் போதே ஒரு புது தெம்போட ஒரு பெரிய உத்வேகத்தோட எந்திரிப்பீங்க. உடம்புல இருந்த அழுதி ஒரு மாதிரி மந்த நிலை எல்லாமே உங்களை விட்டு ஓடி போயிரும். அதான் 6 நபர் உள்ள நுழையிற நேரத்துல உங்க வீட்டு சுவத்துல கூட ஒரு நல்ல சக்தி ஒட்டிக்கணும். ஒரு கண்ணு கட்டதோ தெரியலையே, எப்போ பார்த்தாலும் வீட்டுல மருந்து மாத்திரை வாசம் அடிக்கலேன்னு கவலைப்பட்டவங்களுக்கு இனிமே அந்த மருத்துவ செலவே இருக்காது. உங்க உடம்பும் மனசும் ஒரு இரும்பு மாதிரி உறுதியா மாறப்போகுது. அது மட்டும் இல்லாம
வேலை செய்யற இடத்துல இதுவரைக்கும் உங்களுக்கு இருந்த வேலைகள், மேலதிகாரிகள் கொடுக்கற தொல்லைகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா மறைய ஆரம்பிக்கும். நீங்க செய்யற சின்ன சின்ன வேலைக்கு கூட பெரிய பாராட்டு கிடைக்கும். இவன் என்ன பெருசா செஞ்சிட போறான்னு நினைச்சவங்க முன்னாடி நீங்க ஒரு முக்கியமான வேலைய ரொம்ப சுலபமா செஞ்சு முடிச்சு கெத்தா நிப்பீங்க. அந்த 6 நபர் உங்களுக்கு கொடுக்க போற ஒரு சின்ன யோசனை உங்க வேலையில ஒரு பெரிய திருப்பு முனைய உண்டு பண்ண போகுது. சொந்தமா தொழில் தொடங்குற எண்ணம் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு பொன்னான நேரம். முதலீடு பண்றதுக்கு பணம் இல்லையே, ஆள் இல்லையேன்னு கவலைப்படாதீங்க. எங்க இருந்தாவது யாராவது ஒருத்தர் மூலமா உங்களுக்கு அந்த உதவி வந்து சேரும். அதுவும் அந்த ஆர் அப்படிங்கிற எழுத்துல தொடங்குற நபர் மூலியமா அது ரொம்ப சுலபமா நடந்து முடியும். உங்களை சுத்தி இருக்கிறவங்க உங்ககிட்ட பேசுற விதமே இனிமே மாறப்போகுது. உங்களை பார்த்தா சட்டை பண்ணாம போனவனெல்லாம் இப்போ உங்களை பார்த்து ஒரு பெரிய மரியாதையோட கை கட்டி நிக்கிற அளவுக்கு உங்க நிலைமை உயரப்போகுது. இதுக்கெல்லாம் காரணம் உங்க ஜாதகத்துல இப்போ அமைஞ்சிருக்க கிரக நிலை மட்டுமில்ல, இவ்வளவு நாள் நீங்க கஷ்டப்பட்டு சிந்தின கண்ணீருக்கான கூலி. கடவுள் எப்பவுமே ஒருத்தரை தொடர்ந்து கஷ்டப்படுத்திட்டே இருக்க மாட்டாரு. கஷ்டங்களை கொடுத்து உங்களை கட்ட தீட்டி இருக்காரு. இப்போ நீங்க ஒரு ஜொலிக்கிற வைரம் மாதிரி மாற போறீங்க. இந்த காலகட்டத்துல நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். பொறுமையா இருங்க, கோவத்தை குறைச்சுக்குங்க. யார் என்ன சொன்னாலும் காதுல வாங்கிக்காதீங்க. உங்க இலக்கு என்ன, நீங்க என்ன சாதிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதுல மட்டும் குறியா இருங்க. அந்த வெற்றி உங்களை தேடி வர்றதுக்கு அந்த 6 நபர் ஒரு பெரிய பாலமா இவங்க போறாரு. ராத்திரி ஆனா போதும் கண்ணுல தண்ணி தார தாரையா ஊத்தும். நம்ம வாழ்க்கை எப்படியாவது மாறாதா, நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்க மாட்டாங்களான்னு இருட்டுல உட்காந்து அழுதிருப்பீங்க. அது அழுகைக்கெல்லாம் ஒரு பெரிய முற்றுப்புள்ளி வைக்கிற நேரம் தான் இது. அந்த 6ங்கிற நபர் உள்ள வந்த உடனே உங்க வீட்டுல ஒரு பெரிய தெய்வ கொடாச்சம் உண்டாக போகுது. இருட்டி கிடக்கிற வீட்டுக்குள்ள திடீர்னு 1000 விளக்கு ஏத்தி வச்சா எப்படி ஒரு பிரகாசமான வெளிச்சம் வருமோ அப்படி ஒரு பெரிய வெளிச்சம் உங்க வாழ்க்கையில வரப்போகுது. தொட்டதெல்லாம் இனிமே பொண்ணாகும். சின்னதா ஒரு தொழில் செஞ்சிட்டு இருந்தாலும் அதுல 10 மடங்கு லாபம் கொட்ட போகுது. ஏதோ ஒரு ரூபத்துல உங்க கைக்கு காசு வந்துகிட்டே இருக்க போகுது. உங்களுக்கே ஆச்சரியமா இருக்கும், இது கனவா இல்ல நனவால. கிள்ளி பாத்துக்கிற அளவுக்கு பண வரவு தாராளமா இருக்க போகுது. ஒரு கல்யாணத்துக்கோ இல்ல காதலத்துக்கோ போனா உங்களை யாருமே மதிக்காம ஒரு ஓரமா உட்கார வச்சிருப்பாங்க. நீங்க பேசுறத காதுல கூட வாங்கிக்க மாட்டாங்க. உங்களை பார்த்தாலே சில பேர் முகத்தை திருப்பிக்கிட்டு போயிருப்பாங்க. அந்த அவமானங்கள்லாம் உங்க மனசுக்குள்ள ஒரு பெரிய நெருப்பா எரிஞ்சிட்டு இருக்கும். ஆனா இனிமே அந்த நிலைமை அப்படியே தலைகீழா மாறப்போகுது. நீங்க முன்னாடி போய் நின்னா உங்களை வாங்கின மரியாதையா கூப்பிட்டு முதல் வரிசையில உட்கார வைக்கிற அளவுக்கு உங்க அந்தஸ்து உயர்ந்து நிக்க போகுது. இதுக்கெல்லாம் காரணம் அந்த 6 நபர் கொடுக்க போற ஒரு பெரிய திருப்பு முனைதான். அவர் மூலமா கிடைக்க போற அந்த வாய்ப்பை மட்டும் நீங்க சரியா பயன்படுத்திக்கிட்டா போதும், உங்க பரம்பரைக்கே உட்கார்ந்து சாப்பிடுற அளவுக்கு ஒரு பெரிய சொத்து சுகம் சேரப்போகுது. உங்களை யாருக்கெல்லாம் பிடிக்கலையோ அவங்க முன்னாடி ஒரு பெரிய ராஜாவா நீங்க வலம் வர போறீங்க. முக்கியமா கணவன் மனைவிக்குள்ள இருந்த தேவையில்லாத சண்டைகள் எல்லாம் மொத்தமா விலகிடும். ஒருத்தர் புரிஞ்சுக்காம சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் பெரிய அளவுல வாக்குவாதம் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. சில பேர் பிரிஞ்சு வாழ்ற நிலைமை கூட வந்திருக்கலாம். இல்லனா ஒரே வீட்டுல இருந்துகிட்டு பேசாமையே மனசுக்குள்ள ஒரு பெரிய குமைய சுமந்துட்டு இருந்திருப்பீங்க. ஆனா இந்த ஜூன் 28க்கு அப்புறம் உங்க குடும்பத்துல ஒரு பெரிய அமைதி நிலவ போகுது. அதாவது நபர் செய்யற ஒரு சமாதானமோ இல்ல அவர் எடுத்து சொல்ற ஒரு விஷயமோ உங்க மனசுல இருக்கிற அத்தனை குழப்பத்தையும் மொத்தமா தீர்த்து வைக்கும். தெரிஞ்சவங்க ஒண்ணு சேருவாங்க. குடும்பத்துல ஒரு பெரிய ஒற்றுமை வந்துடும். உங்க பிள்ளைங்க முகத்துல ஒரு பெரிய சந்தோஷத்தை நீங்க பார்க்க போறீங்க. இது வரைக்கும் நீங்க பட்ட கஷ்டம் எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு ஒரு பெரிய அதிர்ஷ்டத்தை நீங்க முழுமையா அனுபவிக்க போறீங்க. இந்த நேரத்துல நீங்க ரொம்ப உஷாரா இருக்க வேண்டிய இன்னொரு விஷயம் இருக்கு. நீங்க நல்ல நிலைமைக்கு வர போறீங்கன்னு தெரிஞ்ச உடனே இவ்வளவு நாள் உங்களுக்கு குழி பறிச்சவங்கலாம் இப்போ உங்ககிட்ட வந்து ரொம்ப நல்லவங்க மாதிரி நடிக்க ஆரம்பிப்பாங்க. உங்களை சுத்தி மறுபடியும் ஒரு வலையை விரிக்க பாப்பாங்க. ஆனா இந்த தடவை அவங்க எண்ணம் கண்டிப்பா ஈடேறாது. ஏன்னா அந்த ஆர் அப்படிங்கிற நபர் மூலமா உங்களுக்கு கிடைக்க போற ஒரு பெரிய தெளிவு, யாரு உண்மையாவே நல்லவங்க யாரு கெட்டவங்கன்னு உங்க கண்ணுக்கு முன்னாடி தோலுரிச்சு காட்ட போகுது. உங்க முதுகுல புத்தினவங்களெல்லாம் நீங்க ரொம்ப சுலபமா அடையாளம் கண்டுபிடிச்சு அவங்கள உங்க வாழ்க்கையை விட்டே மொத்தமா தூக்கி எறிய போறீங்க. இது வரைக்கும் நீங்க நம்பி ஏமாந்த கதையெல்லாம் இனிவே நடக்கவே நடக்காது. ஒரு பெரிய கவசம் உங்களை சுத்தி ஒரு பெரிய அரணா நிக்க போகுது. உங்க குடும்பத்துல இதுவரைக்கும் இருந்த இருள் மொத்தமா விலகி ஒரு தெய்வீக ஒளி வீச போகுது. குறிப்பா சொல்லணும்னா உங்க வீட்டுல ரொம்ப வருஷமா இருந்த ஒரு சில கெட்ட சக்திகள், கண் திருஷ்டி எல்லாமே இந்த ஜூன் 28க்கு அப்புறம் தாக்கு பிடிக்க முடியாம தெரிச்சு ஓட போகுது. உங்க வீட்டுல நுழையும் போதே ஒரு நிம்மதியான உணர்வு உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும்.
மனசுல எந்த ஒரு பயமும் குழப்பமும் இல்லாம ராத்திரியில ரொம்ப நிம்மதியா தூங்குவீங்க. மனைவி மக்களோட உட்காந்து எந்த ஒரு சண்டை சச்சரவும் இல்லாத சிரிச்சு பேசி சந்தோஷமா சாப்பிடுற அந்த ஒரு அருமையான காலம் உங்களுக்கு இப்போ வந்தாச்சு. அந்த நபர் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் உங்க வீட்டுக்கு பெரிய சுபிட்சத்தை கொண்டு வர போகுது. ரொம்ப நாளா ஒரு விஷயத்துக்காக அலைஞ்சு திரிஞ்சு கஷ்டப்பட்டிருப்பீங்க. எந்த வழியில போனாலும் கடை வந்துகிட்டே இருந்திருக்கும். ஆனா அது எல்லாமே இப்போ ரொம்ப சுலபமா உங்களுக்கு கை கூடி வரப்போகுது. சிலருக்கு சொந்தமா ஒரு தொழில் தொடங்கணுமேனு பல நாள் தயக்கமும் ஆசையும் மனசுக்குள்ள இருந்துட்டே இருந்திருக்கும். கையில தகுந்த காசு இல்லையே, யாரும் உதவி செய்யலையேன்னு முடங்கி போயிருப்பீங்க. அந்த கவலையே இனிமே உங்களுக்கு வேணாம். உங்க தொழில நீங்க நினைச்சு கூட பார்க்காத அளவுக்கு ஒரு அசுர வளர்ச்சி வரப்போகுது. நீங்க எதிர்பார்க்காத இடத்துல இருந்து நீங்க நினைக்காத ஒரு ரூபத்துல அந்த 6 நபர் மூலமா உங்களுக்கு தெரிய உதவி வந்து சேரும். லாபம் பல மடங்கு பொட்ட போகுது. செய்யற வியாபாரத்துல வாடிக்கையாளர்கள் கூட்டம் அலைமோத போகுது. உங்களை பார்த்து இவனால எப்படி இவ்வளவு சீக்கிரம் இப்படி ஒரு பெரிய நிலைமைக்கு முன்னேற முடிஞ்சதுன்னு ஊரே ஆச்சரியப்பட்டு பார்க்க போகுது. இதெல்லாம் உங்க தலையெழுத்து மாறுறதுக்கான நேரம் வந்துடுச்சுங்கிறது ரொம்ப தெளிவா காட்டுது. இந்த அதிர்ஷ்டத்தை கெட்டியா புடிச்சுக்கிட்டு உங்க வாழ்க்கையில நீங்க ஒரு பெரிய உயரத்துக்கு போக போறீங்க. கன்னி ராசிக்காரர்களான உங்களுக்கு உங்க மேல இருக்கிற அக்கறையை விட உங்க பிள்ளைங்க மேலதான் எப்பவுமே உசுரா இருப்பீங்க. நாம பட்ட கஷ்டம் நம்ம பிள்ளைங்க படக்கூடாதுன்னு அரும்பாடு பட்டு உழைச்சிட்டு இருப்பீங்க. ஆனா இதுவரைக்கும் நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு அவங்க படிப்பிலேயோ இல்ல வேலை வாய்ப்பிலேயோ ஒரு சரியான முன்னேற்றம் இல்லாம இருந்திருக்கலாம். அந்த கவலையை முதல்ல போக்கி தூர போடுங்க. அப்படிங்கிற நபர் உங்க குடும்பத்துக்குள்ள கொண்டு வர போற அந்த பெரிய வெளிச்சம் நேரடியா உங்க பிள்ளைங்களோட எதிர்காலத்தை ரொம்ப பிரகாசமா மாத்த போகுது. அவங்க தொட்டதெல்லாம் இனிமே ஜெயமாகும். ரொம்ப நாளா எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்த ஒரு நல்ல வேலை அவங்கள தேடி வரும். நல்ல இடத்துல இருந்து கல்யாண வரன் தேடி வந்து அமையும். உங்க பிள்ளைங்களை நினைச்சு ஊரே பெருமைப்படுற அளவுக்கு ஒரு பெரிய சம்பவம் உங்க வீட்டுல ரொம்ப சீக்கிரமா நடக்க போகுது. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, ஏதோ ஒரு அவசரத்துக்கு நாம கை நீட்டி வாங்கின சிறு குறு கடன்கள் எல்லாம் உங்களை இத்தனை நாளா கழுத்த நெரிச்சிட்டு இருந்திருக்கோம். அசலை விட வட்டி கட்டியே நம்ம உசுறு போகுதுன்னு ராப்பகலா தூங்காம முடிச்சிட்டு இருந்திருப்பீங்க. யார் காலையாவது விழுந்தாவது இந்த கடனை அடைச்சல மாட்டோமான்னு ஒரு பெரிய மன உளைச்சல வாழ்ந்துகிட்டு இருந்திருப்பீங்க. அந்த அத்தனை கடன்களும் இந்த ஜூன் 28க்கு அப்புறம் காத்துல கஞ்சா பறக்க போகுது. நீ எதிர்பார்ப்பாத இடத்துல இருந்து வரப்போற ஒரு பெரிய பண வரவு உங்க கடன் பிரச்சனையை வேரோட புடுங்கி எரிய போகுது. கடன்காரங்க தொல்லை இனிமே உங்க வீட்டு வாசப்படியை மிதிக்கவே மிதிக்காது. நிபுர்ந்த நெஞ்சோடும் ஒரு பெரிய பெப்போடும் நீங்க இந்த சமுதாயத்துல வளம் வர போறீங்க. இதெல்லாம் நடக்கும்போது உங்களுக்குள்ளேயே ஒரு பெரிய மாற்றம் வர்றத நீங்க கண்கூட காப்பீங்க. இவ்வளவு நாளா ஒரு சின்ன பிரச்சனை வந்தா கூட பதறி போய் என்ன பண்றதுன்னு தெரியாம பயிர் செஞ்சுட்டு நிப்பீங்க. ஆனா இனிமே எந்த ஒரு பெரிய மலை மாதிரி பிரச்சனை வந்தாலும் அதை தூக்கி போட்டு மிதிக்கிற அளவுக்கு உங்க மனசுல ஒரு பெரிய தைரியம் வந்துடும். குலதெய்வத்தோட நேரடி ஆசீர்வாதம் இப்போ உங்க குடும்பத்துக்கு முழுமையா கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த 6 நபர் வேற யாரும் கிடையாது, உங்க குலதெய்வம் அனுப்பின ஒரு தூதுவர் தான். அவர் உங்க வீட்டுக்கு வந்த நேரம் உங்க வீட்டுல இருக்கிற இருட்டையெல்லாம் விரட்டி அழிச்சு ஒரு நந்தவனா உங்க வீட்டை மாத்த போகுது. அதனால இனிமே நடக்கிறது எல்லாமே உங்களுக்கு சாதகமா மட்டும்தான் அமையுங்கிறத நீங்க ஆணித்தரமா நம்பலாம். இன்னும் சில நாட்கள்ல, அதாவது இந்த 28ஆம் தேதி நெருங்க உங்க உடம்புல ஒரு பெரிய புது தெம்பு ஊட்டெடுக்கிறத நீங்க நல்லாவே உணர்வீங்க. அதனால ஒரு வேலையை தொடங்கணும்னா அதை செஞ்சு முடிப்போமா மாட்டோமான்னு மனசுக்குள்ள ஒரு பெரிய போராட்டம் இருக்கும், ஒரு பயக்கம் இருந்துகிட்டே இருக்கும். ஆனா அந்த 6 நபர் உங்க வாழ்க்கைக்குள்ள அடி எடுத்து வைக்க போற இந்த நேரத்துல உங்க சிந்தனை எல்லாமே ரொம்ப உற்சாகமா மாறப்போகுது. நாம எடுத்த காரியம் கண்டிப்பா ஜெயிக்குங்கிற ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை உங்க அடிமனசுல இருந்து எழும்ப போகுது. ரொம்ப நாளா படுக்கையிலேயே முடங்கி கிடந்தவங்க, என்ன வியாதியிலே தெரியாம வைத்தியம் பார்க்க அலைஞ்சவங்கலாம் இப்போ எந்த ஒரு நோய் நொடியும் இல்லாம பூரண குணமடைய போறீங்க. உங்க முகத்துல ஒரு பெரிய தேஜஸ், ஒரு வசீகரம் தானா வந்து ஒட்டிக்க போகுது. உங்க பேச்சுக்கு உங்க சொந்த பந்தத்துக்கு மத்தியில ஒரு பெரிய மதிப்பு கிடைக்க போகுது. இவ்வளவு நாளா ஒரு முடிவு எடுக்கணும்னா உங்களை யாருமே கலந்துக்க மாட்டாங்க, உங்களை ஒரு ஆளாகவே மதிச்சிருக்க மாட்டாங்க. ஆனா இனிமே ஊர்ல எந்த ஒரு பஞ்சாயத்துனாலும் சரி, வீட்டுல ஒரு சுப காரியனாலும் சரி, கன்னி ராசிக்காரர்களான உங்களை கேட்டுட்டுதான் மத்தவங்க எந்த ஒரு முடிவும் எடுப்பாங்க. அந்த அளவுக்கு உங்க வார்த்தைக்கு ஒரு பெரிய அதிகாரம் வரப்போகுது. உங்க அறிவுரைக்காக பல பேர் காத்துக்கிட்டு இருப்பாங்க. இது அத்தனையும் அந்த 6 நபர் கொடுக்க போற ஒரு பெரிய மன முதிர்ச்சியையும் கிரகங்கள் உங்களுக்கு சாதகமா திரும்பி இருக்கிறதாலையும் நடக்க போற ஒரு பெரிய அற்புதம். இந்த நேரத்துல நீங்க செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு பரிகாரம் இருக்கு. இத செஞ்சா அந்த
6 நபர் கொண்டு வர அதிர்ஷ்டத்தை எந்த ஒரு தடங்களும் இல்லாம நீங்க முழுசா அனுபவிக்க முடியும். காலையில எந்திரிச்ச உடனே உங்க குலதெய்வத்தை நனசார வேண்டிட்டு உங்களால முடிஞ்ச அளவுக்கு வாயில்லா ஜீவன்களுக்கு ஏதாவது உணவு கொடுங்க. காக்கைக்கு சோறு வைக்கிறதோ இல்ல தெரு நாய்களுக்கு சாப்பாடு போடுறதோ உங்க கையால செஞ்சுட்டு வாங்க. இது உங்க கர்ம வினைகளை குறைச்சு உங்களுக்கு வரப்போற பெரிய அதிர்ஷ்ட துக்க வழியில இருக்கிற சின்ன சின்ன தடைகளையும் அடிச்சு நொறுக்கிடும். இது வரைக்கும் நீங்க பட்ட கஷ்டம் எல்லாம் ஒரு கனவு மாதிரி மறைஞ்சு ஒரு புது வசந்த காலம் உங்க வீட்டு கதவை ரொம்ப வேகமா தட்ட போகுது. உங்களை நிராகரிச்சவங்க முன்னாடி ஒரு மாபெரும் வெற்றியாளனா நீங்க நிமிர்ந்து நிக்க போறீங்க. இந்த 28ஆம் தேதிக்கு மேல உங்க உத்தியோகத்திலையும் சரி, சொந்த வியாபாரத்திலயும் சரி, யாருமே தொட்டு பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு பெரிய உச்சத்துல நீங்க போய் உட்கார போறீங்க. வேலை செய்யற இடத்துல உங்க கூடவே இருந்துட்டு உங்களுக்கு எதிரா குழி பறிச்சவங்க எல்லாம் இப்போ உங்களை பார்த்து பயந்து நடுங்கிற அளவுக்கு உங்க அதிகாரம் கூட போகுது. மேலதிகாரிகள் உங்களை தனியா கூப்பிட்டு பெரிய பொறுப்புகளை உங்க கையில ஒப்படைக்க போறாங்க. உங்க திறமைக்கு இத்தனை நாளா கிடைக்காத அங்கீகாரம் இப்ப முழுமையா கிடைக்க போகுது. வியாபாரம் செய்யறவங்களுக்கு அந்த அப்படிங்கிற நபர் மூலமா கிடைக்க போற ஒரு புதிய தொடர்பு அளவே இல்லாத அளவுக்கு லாபத்தை கொண்டு வந்து கொட்ட போகுது. இவ்வளவு நாள் வியாபாரம் சரியில்லையே, என்னடா பண்றதுன்னு தலையில கை வச்சுட்டு உட்கார்ந்து இருந்தவங்களுக்கு மூச்சு விட கூட நேரம் இல்லாத அளவுக்கு கழில் கடை கட்ட போகுது. ஒரு பக்கம் உங்க வாழ்க்கை தரம் நீங்களே எதிர்பார்க்காத அளவுக்கு உயர்ந்து நிக்க போகுது. வெயிலையும் மழையிலையும் கால் கடுக்க நடந்து அலைஞ்ச உங்க குடும்பத்துக்கு சொந்தமா நல்ல வாதனம் வாங்குற யோகம் முழுமையா வந்துடுச்சு. உங்க சொந்தக்காரங்க முன்னாடி நீங்க ஒரு பெரிய கெத்தோட வண்டியில போய் இறங்க போறீங்க. அதை பார்க்கும்போது அவங்களுக்கு கண்ணே பட்டுடும். அந்த அளவுக்கு ரொம்ப பிரம்மாண்டமா உங்க வாழ்க்கை மாறப்போகுது. இது வரைக்கும் உங்க வீட்டு விசேஷத்துக்கு கூப்பிட்டா வராதவங்க கூட இப்ப அவங்க வீட்டு விசேஷத்துக்கு உங்களை தேடி வந்து மரியாதை கொடுத்து கூப்பிட போறாங்க. இத்தனை காரணமா உங்களை ஒதுக்கி வச்ச சமுதாயம் இப்போ உங்களை தலையில தூக்கி வச்சு கொண்டாட போறது. உங்களை பத்தி தப்பு தப்பா பேசின வாய்கள் எல்லாம் இப்ப உங்க வளர்ச்சியை பார்த்து ஆச்சரியத்துல அடைச்சு போக போகுது. இந்த அற்புதமான காலகட்டத்துல உங்க உள்ளுணர்வு ரொம்ப துல்லியமா வேலை செய்ய ஆரம்பிக்கும். யாரு உண்மையா பழகுறாங்க, யாரு உங்க ஏமாப்பறாங்க அப்படிங்கறத அவங்க முகத்தை பார்த்த உடனேயே நீங்க ரொம்ப சுலபமா கண்டுபிடிச்சிருவீங்க. அதனால இனிமே நீங்க எந்த ஒரு இடத்துலயும் சரி கீழ வாய்ப்பே கிடையாது. எந்த ஒரு அபான முடிவும் எடுத்து பணத்தை இழக்க மாட்டீங்க. அந்த 6 பேர் கொண்ட நபர் உங்க கூடவே இருந்து ஒரு கண்ணுக்கு தெரியாத தெரிய சக்தி மாதிரி உங்களை வழி நடத்த போறாரு. எந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலை வந்தாலும் அதுல இருந்து உங்களை ரொம்ப பத்திரமா வெளியே கொண்டு வர போறாரு. இனிமே நீங்க வைக்கிற ஒவ்வொரு அடியும் வெற்றியை நோக்கி மட்டும்தான் இருக்க போகுது. உங்களுக்கான காலம் முழுமையா கணிஞ்சு வந்துடுச்சு. இத உங்க மனசுல ரொம்ப ஆழமா பதிய வச்சுக்கோங்க. கன்னிராசி சொந்தங்களே, இந்த பிரம்மாண்டமான மாற்றங்கள் எல்லாரையும் ஒரே ராத்திரியில நடந்துடுமான்னு நீங்க கேட்கலாம். ஆனா அந்த அப்படிங்கிற நபர் உங்க வீட்டுல முதல் அடி எடுத்து வைக்கிற அந்த நொடியிலிருந்தே இதற்கான அத்தனை வேலைகளும் ரொம்ப வேகமா தொடங்கிடும். முக்கியமா உங்க மனசுக்குள்ள இத்தனை வருஷமா உறைஞ்சு போயிருக்க ஒரு பெரிய வலிய அவர் மொத்தமா தொடச்சு எடுக்க போறாரு. உங்களை பெத்தவங்களோ இல்ல கூட பிறந்தவங்களோ உங்களை கைவிட்ட நேரத்துல யாருமே உங்களுக்கு ஆறுதலா இல்லாதப்போ நீங்க அனுபவிச்ச அந்த பயங்கரமான தனிமை இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு ஒரு பெரிய மருந்தா இந்த நபர் அமைய போறாரு. இது வரைக்கும் உங்களை யாருக்குமே பிடிக்கல, நம்ம ராசியே இவ்வளவுதான்னு நீங்க ரொம்ப நொந்து போயிருக்கீங்க. ஆனா இனிமே உங்களை தேடி வந்து உறவாடுறதுக்கு ஒரு பெரிய கூட்டமே காத்துக்கிட்டு இருக்க போகுது. குறிப்பா சொல்லணும்னா உங்க குடும்பத்தை சொத்து சம்பந்தமா 9 வருஷமா இழுபறியில இருக்கிற ஒரு மகளுக்கு இந்த நபர் கொடுக்க போற ஒரு சின்ன ஆலோசனையால உங்களுக்கு முழுமையா சாதகமா முடிய போகுது. கைவிட்டு போனதுன்னு நீங்க நினைச்ச ஒரு பெரிய தொகை எந்த தடையும் இல்லாம உங்களை தேடி வரப்போகுது. இந்த நேரத்துல உங்க கிரகங்கள் ரொம்ப உச்சகட்ட பலத்தோட செயல்படுறதால நீங்க மண்ணை தொட்டாலும் அது பொண்ணா மாறுற அளவுக்கு உங்க கைராசி அபாரமா வேலை செய்ய போகுது. அதனால எந்த ஒரு புது முயற்சியில இறங்கினாலும் புளியும் பயம் இல்லாம முழு தைரியத்தோட இறங்குங்க. வெற்றி உங்களுக்கு மட்டும்தான். கன்னி ராசிக்காரர்களை பத்தி பொதுவா சொல்லணும்னா நீங்க ரொம்ப யதார்த்தமான ஆளுங்க. யாருக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் ஆளா போய் நிப்பீங்க. ஆனா உங்களுக்கு ஒரு கஷ்டம் வரும்போது திரும்பி காத்தா ஒருத்தரும் உங்க கூட நிக்க மாட்டாங்க. இதுதான் இத்தனை நாளா உங்க வாழ்க்கையில நடந்துகிட்டு இருந்த நிதர்சனமான உண்மை. ஒரு உழைப்ப உறிஞ்சிட்டு உங்களையே ஏளனமா எடிக்க பார்த்தவங்க தான் இங்க அதிகம். நீங்க செஞ்ச உதவி எல்லாம் காத்துல பறந்துடுச்சு. ஆனா இந்த ஜூன் 28க்கு அப்புறம் அந்த ஆறுங்கிற நபர் உங்க வாழ்க்கைக்குள்ள வந்த உடனே இதெல்லாம் அப்படியே தலைகீழா மாறப்போகுது.
உங்க உழைப்பு புரிய பலன் வேற யாருக்கோ போயிட்டு இருந்த காலம் முடிஞ்சு உங்க வியர்வைக்கு உண்டான அத்தனை பலனும் உங்களை தேடி வந்து சேரப்போகுது. இது வரைக்கும் உங்களை அலட்சியப்படுத்தின அத்தனை பேரும் உங்க முன்னாடி தலைகுனிஞ்சு நிக்கிறத நீங்க உங்க 2 கண்ணாலேயே காக்க போறீங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, உங்க மனசுக்குள்ள எப்பவுமே ஒரு பெரிய போராட்டம் ஓடிக்கிட்டே இருக்கும். நாளைக்கு என்ன நடக்குமோ, நம்ம குடும்பம் என்ன ஆகுமோங்கிற ஒரு பயம் உங்களை நிம்மதியா தூங்க விடாம செஞ்சிருக்கும். ராத்திரி படுத்தா கூட உங்க மூளை ஏதோ உன்னை யோசிச்சுட்டே தான் இருக்கும். எப்ப பார்த்தாலும் எதையாவது போட்டு மனசுக்குள்ள குழப்பிக்கிற அந்த பழக்கம் உங்களுக்கு ரொம்ப அதிகம். ஆனா அந்த நபர் உங்க வீட்டு வாசப்படியை மிதிச்ச மறு நிமிஷம் உங்க மனசுல ஒரு பெரிய அமைதி பிடிக்கொள்ள போகுது. எந்த ஒரு கவலையும் உங்க மனசை பாதிக்காத அளவுக்கு ஒரு பெரிய தெளிவு உங்களுக்கு கிடைக்கும். இது வரைக்கும் நீங்க தொலைச்ச நிம்மதியான தூக்கத்தை இனிமே நீங்க முழுமையா அனுபவிக்க போறீங்க. உங்க உடம்புல ஒரு புது தெம்பும் சுறுசுறுப்பும் வந்து ஒட்டிக்க போகுது. அது மட்டும் இல்லாம உங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷமான காரியம் நடக்க போகுது. ரொம்ப நாளா தங்க நகை வாங்கணும், வீட்டை கொஞ்சம் அழகுபடுத்தணும்னு ஆசைப்பட்டு காசில்லாத தள்ளி போட்டுட்டே வந்திருப்பீங்க. சிறுக்க சிறுக்க சேர்த்து வச்ச காசு கூட திடீர்னு இந்த மருத்துவ செலவுலயோ இல்ல வேற ஏதாவது செலவுலயோ கரைஞ்சு போயிருக்கும். ஆனா இனிமே நீங்க வாசப்பட்ட அத்தனை பொருளையும் உங்க வீட்டுக்குள்ள நீங்க வாங்கி அடுக்க போறீங்க. உங்க குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு பிடிச்சதை வாங்கி கொடுத்து அவங்க முகத்துல ஒரு பெரிய சிரிப்பை நீங்க பார்க்க போறீங்க. வீட்டுல எப்பவுமே சுபிட்சை நிறைஞ்சிருக்க போற. இதெல்லாம் நடக்கிறதுக்கு அந்த 6 நபர் ஒரு பெரிய காரணமா அமைய போறாரு. அவர் காட்டுற வழியில வரப்போற பண வரவு உங்க குடும்பத்தோட தலையெழுத்தையே மாத்தி ஒரு பெரிய அந்தஸ்தை உங்களுக்கு கொடுக்க போகுது. இவ்வளவு காலமா உங்க மனசுல இருந்த அந்த இனம் புரியாத பயம், கதற்றம் எல்லாமே இந்த ஜூன் 28க்கு அப்புறம் காத்துல பறக்க போகுது. நெஞ்சுக்குள்ளேயே ஒரு பெரிய பாறாங்கலை தூக்கி வச்ச மாதிரி எப்பவும் ஒரு பாரத்தோடவே நீங்க சுத்திட்டு இருந்திருப்பீங்க. அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு என்ன பண்றது, பிள்ளைங்க பீஸ் எப்படி கட்டுறது, வாடகை எப்படி கொடுக்கறதுன்னு ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு ஒரு பெரிய போராட்டமா தான் இருந்துச்சு. ஆனா அந்த 6 நபர் உங்க வீட்டுல நுழைஞ்ச அடுத்த நிமிஷமே இந்த கவலைகள் எல்லாம் மொத்தமா உங்களை விட்டு ஓடி போக போகுது. உங்களுக்காக ஒரு பெரிய வழி திறக்க போகுது. எப்படி இவ்வளவு பணம் நம்ம கைக்கு வந்துச்சுன்னு நீங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு 4 திசையில இருந்தும் உங்களுக்கு பண வரவு கொட்ட போகுது. குறிப்பா சொல்லணும்னா, நீங்க யாருக்கெல்லாம் நல்லது செஞ்சீங்களோ, யாருக்காரெல்லாம் ஓடி ஓடி உதவி செஞ்சீங்களோ, அவங்க யாருமே நீங்க கஷ்டத்துல இருந்தப்போ உங்களுக்கு திரும்பி கூட பார்த்திருக்க மாட்டாங்க. ஆனா அந்த ஆர் அப்படிங்கிற நபர் மூலமா இது வரைக்கும் நீங்க முகம் கூட பாப்பராத ஒருத்தர் உங்களுக்கு பெரிய உதவியா வந்து நிக்க போறாரு. அவர் மூலமா உங்க தொழிலையோ இல்ல வேலையிலயோ ஒரு பெரிய திருப்பம் வரப்போகுது. உங்க திறமையை பார்த்து ஒரு பெரிய வாய்ப்பு தானா உங்களை தேடி வரப்போகுது. இவ்வளவு நாள் இருட்டுல முடங்கி கிடந்த உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய வெளிச்சம் பாய்ச்சற மாதிரி இந்த சம்பவம் நடக்க போகுது. உங்க முகத்துல ஒரு புது கலை, ஒரு தேஜஸ் வந்து ஒட்டிக்க போகுது. சமுதாயத்துல உங்களுக்கு இருந்த அத்தனை பேரும் மொத்தமா அழிய போகுது. இவன் என்ன செஞ்சிட போறான், இவனால ஒன்னும் முடியாதுன்னு உங்க முகத்துக்கு நேரா சிரிச்சவங்க முன்னாடி ஒரு பெரிய ஆளா நீங்க நிமிர்ந்து நிக்க போறீங்க. இது வரைக்கும் நீங்க தொலைச்ச அத்தனை மரியாதையும் வட்டியும் முதலுமா சேர்த்து திருப்பி வாங்க போறீங்க. உங்க குடும்பத்துல ஒருத்தருக்கு ரொம்ப நாளா இருந்த ஒரு நாள்பட்ட வியாதி எந்த ஒரு பெரிய செலவும் இல்லாம சட்டுன்னு குணமாக போகுது. வீட்டுல எப்பவும் சந்தோஷமான பேச்சுகள் மட்டும்தான் கேட்க போகுது. உங்களை யாருக்கெல்லாம் பிடிக்காதோ அவங்க கண்ணுல ரத்தம் வர்ற அளவுக்கு உங்க வளர்ச்சி அசர வீரத்துல இருக்க போகுது. இது அத்தனையும் கடவுள் உங்களுக்கு கொடுக்க போற ஒரு பெரிய பரிசு. கன்னிராசினியர்களே, நீங்க கட்ட அவமானங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய பதிலடி கொடுக்கற காலகட்டம் தான் இந்த ஜூன் 28க்கு அப்புறம் வரப்போகுது. குறிப்பா சொல்லணும்னா, இவ்வளவு நாளா உங்க குடும்பத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் இருந்த மனக்கசத்தை எல்லாம் முழுசா நீங்கிடும். அண்ணன் தம்பிக்குள்ள இருந்த சொத்து பிரச்சனை, பங்காளிகளுக்குள்ள இருந்த பகை எல்லாமே அந்த ஆர் அப்படிங்கிற நபர் மூலமா ரொம்ப சுமூகமா பேசி தீர்க்கப்பட போகுது. நீதிமன்றம் வழக்குன்னு அலைஞ்சுக்கிட்டு இருந்த உங்களுக்கு இனிமே அந்த அலைச்சலே இருக்காது. உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு உங்களை தேடி வரப்போகுது. ரொம்ப நாளா உங்க மனசு அரிச்சுக்கிட்டு இருந்த ஒரு பெரிய பிரச்சனை ஒரு பனிப்பாறை மாதிரி உருகி காணாம போக போகுது. இதெல்லாம் நடக்கும்போது உங்க முகத்துல ஒரு பெரிய நிம்மதி பெருமூச்சு வரும். இனிமே நம்ம வாழ்க்கையில கஷ்டமே இல்ல, நம்மளும் தலை நிமிர்ந்து வாழலாம் அப்படிங்கிற ஒரு முழு நம்பிக்கை உங்க ரத்தத்துல ஊறும். நீங்க எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் ரொம்ப சரியா துல்லியமா அமைய போகுது. உங்க வழியில குறுக்கிட நினைச்ச எதிரிகள் எல்லாம் உங்க நிழலை பார்த்து கூட பயந்து ஓடுற அளவுக்கு ஒரு பெரிய ராஜகம்பீரம் உங்களுக்கு வரப்போகுது. கன்னி ராசி சொந்தங்களே, இவ்வளவு நாளா உங்க முன்னோர்களோட ஆசீர்வாதம் உங்களுக்கு முழுமையா கிடைக்காம ஏதோ ஒரு கண்ணுக்கு தெரியாத கிரிய தடை இருந்துகிட்டே இருந்திருக்கலாம். ஆனா அந்த ஆர் அப்படிங்கிற நபர் உங்க வீட்டு வாசல்ல கால் வச்சதும் உங்க குலதெய்வம் மட்டும் இல்லாம
உங்க பித்திருக்கள், அதாவது உங்க முன்னோர்களோட ஆசீர்வாதமும் ஒட்டுமொத்தமா உங்களுக்கு முழுமையா கிடைக்க ஆரம்பிக்க போகுது. இது வரைக்கும் நீங்க பட்டப்பாடு, நீங்க செஞ்ச தியாகம், இதெல்லாம் இந்த உலகத்துல யாருக்குமே தெரியாது. நீங்க வெளியே எல்லார் முன்னாடியும் சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு ராத்திரியில தனிமையில உட்கார்ந்து அழுத கதையெல்லாம் உங்க தலையணையில இருக்கிற கண்ணீருக்கு மட்டும்தான் தெரியும். உங்க வலிகளை யாருக்கிட்டையும் சொல்ல முடியாம மனசுக்குள்ளேயே போட்டு புதைச்சு வச்சிருந்தீங்க. ஆனா இனிமே நீங்க சிந்த போறது சந்தோஷ பன்னீர் மட்டும்தான். உங்க வீட்டுல தொடர்ந்து நடக்க போற சுப காரியங்களை பார்த்து இந்த ஊரே கண்ணு வைக்கிற அளவுக்கு ஒரு பெரிய பிரம்மாண்டம் உங்க குடும்பத்துல நடக்க போகுது. உங்க பிள்ளைங்களோட எதிர்காலம் ஒரு பெரிய வெளிச்சத்துக்கு வரப்போகுது. என்ன படிச்சு சரியான வேலை அமையலையேன்னு வருத்தப்பட்ட உங்க பிள்ளைங்க ஒரு பெரிய அதிகார பதவியில போய் கம்பீரமா உட்கார போறாங்க. இதை நேர்ல பார்க்கும்போது உங்க நெஞ்சு பெருமையில ரொம்ப விம்மி போகும். அந்த 6 நபர் உங்களுக்கு கொடுக்க போறது வெறும் பணம் காசு மட்டும் கிடையாது, ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தையே உங்க கையில ஒப்படைக்க போறாரு. இத்தனை நாளா உங்களை ஏமாத்தினவங்க, உங்க முதுகுல குத்துனவங்கெல்லாம் இப்போ உங்க வளர்ச்சியை பார்த்து பயந்து நடுங்கிற காலம் முழுமையா வந்துடுச்சு. இனிமே நீங்க போய் யாரையும் பழி வாங்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது. உங்களுக்காக உங்க கிரகங்களே அவங்களுக்கு சரியான தண்டனையை கொடுத்துடும். நீங்க ரொம்ப அமைதியா உங்க குடும்பத்தோட ஒரு ராஜ வாழ்க்கைய எந்த குறையும் இல்லாம முழுமையா வாழ போறீங்க. உங்களுக்கான பொற்காலம் இதுதான். இதை எந்த ஒரு கயக்கமும் இல்லாம முழுமையா அனுபவிக்க தயாரிருங்க. ராசி சொந்தங்களே, இவ்வளவு நாள் நீங்க மூச்சு விடாம ஓடின ஓட்டத்துக்கு இப்போ ஒரு நிம்மதியான மூச்சு விடுற இடம் வந்தாச்சு. அந்த அப்படிங்கிற நபர் உங்க வாழ்க்கையில எந்த அளவுக்கு ஒரு பெரிய மாயம் பண்ண போறாருன்னா, நீங்க ரொம்ப ஆசைப்பட்டு இது இனிமே நமக்கு கிடைக்கவே கிடைக்காதுன்னு சொல்லி முழுசா கைவிட்ட ஒரு விஷயம் காணா கேடி வந்து உங்க மடியில விழப்போகுது. அது நீங்க ரொம்ப வருஷமா எதிர்பார்த்து ஏமாந்து போன ஒரு நல்ல வேலையா இருக்கலாம், இல்ல நீங்க ரொம்ப நேசிச்ச உங்களை விட்டு தூரமா போன ஒரு உறவா இருக்கலாம். ஆனா அது கண்டிப்பா உங்ககிட்ட வந்து சேரும். உங்க குடும்பத்துக்குள்ள இருந்த சின்ன சின்ன குகைச்சல், மனஸ்தாபம் எல்லாம் காணாம போய் இவ்வளவு நாள் கழிச்சு உங்க வீட்டுல எல்லாரும் ஒன்னா உட்காந்து வயலரைச்சிரிச்சு பேச போறீங்க. பண்டிகை பாலங்கள்ல கூட கையில காசு இல்லாம ஒரு ஓரமா ஒதுங்கி நின்ன நீங்க இனிமே உங்க ஊர் விசேஷத்தையே ரொம்ப பிரம்மாண்டமா முன்னின்னு நடத்த போறீங்க. அந்த அளவுக்கு உங்க கையில பணப்புழக்கம் எந்த ஒரு தட்டுப்பாடும் இல்ல, அல்ல ரொம்ப தாராளமா இருக்க போகுது. சில நேரத்துல தனிமையில இருக்கும்போது உங்களுக்கு தோணி இருக்கும், கடவுள் நம்மள மட்டும் ஏன் இவ்வளவு வச்சு செய்யறாரு, நமக்கு விடிவு காலமே கிடையாதான்னு. ஆனா அந்த கஷ்டம் எல்லாம் உங்களை ஒரு வைரம் மாதிரி கட்ட தீட்டுறதுக்கு தான் இப்போ உங்களுக்கு ரொம்ப நல்லா புரிய வரும். யாரு முன்னாடி நீங்க கூனி குறுகி கொலை குனிஞ்சு நின்னீங்களோ அவங்களே உங்ககிட்ட வந்து தயங்கி தயங்கி உதவி கேட்கிற அளவுக்கு ஒரு மிக உயர்ந்த இடத்துக்கு நீங்க போக போறீங்க. அந்த 6 நபர் கொடுக்கற ஒரு சின்ன ஆதரவு உங்க முதுகு தண்டை நேரா நிமிர வைக்க போகுது. இனிமே நீங்க வெளியில நடந்து போகும்போது இங்க நடையில பேசுற வார்த்தையில உங்க பாவனையில ஒரு பெரிய மிடுக்கும் அதிகாரமும் தானா வந்து தேவும். உங்களை சுத்தி ஒரு பெரிய காவலரன் எப்பவுமே இருக்கிறத நீங்க ரொம்ப ஆழமா உணர போறீங்க. உங்களை பார்த்து எகத்தாளமா சிரிச்சவங்க வாயெல்லாம் இனிமே நிரந்தரமா அடைக்க போகுது. உங்க முதுகுக்கு பின்னால பல பேர் பலவிதமா பேசி உங்களை மனதளவுல ரொம்பவே சோர்வடை வச்சிருப்பாங்க. ஆனா அந்த அப்படிங்கிற நபர் உங்க வாழ்க்கையில அடி எடுத்து வச்சதுக்கு அப்புறம் உங்க எதிரிகளோட சூழ்ச்சி எல்லாமே அவங்களுக்கே திருப்பி அடிக்க போகுது. ரொம்ப நாளா ஒரு நல்ல விஷயத்துக்காக முயற்சி பண்ணிட்டு அது கடைசி நேரத்துல கை நழுவி போய் நீங்க ரொம்ப ஏமாந்து போயிருப்பீங்க. அந்த ஏமாற்றத்துக்கெல்லாம் ஒரு பெரிய மாற்றம் இருந்தா இந்த நேரம் அமைய போகுது. அந்த நபர் உங்களுக்குள்ள ஒரு பெரிய விழிப்புணர்வை கொண்டு வர போறாரு. இது வரைக்கும் நீங்க யாருக்காகவோ எதற்காகவோ பயந்து பயந்து வாழ்ந்த காலம் முடிஞ்சு இனிமே நெஞ்ச நிமிர்த்தி தைரியமா உங்க முடிவுகளை எடுக்க போறீங்க. உங்களுக்குள்ள இருக்கிற உண்மையான திறமையை நீங்களே முழுசா உணர்ந்துக்க போறீங்க. அந்த 6 நபர் கொடுக்கிற உற்சாகம் உங்களை ஒரு பெரிய சாதனையாளரா மாத்த போகுது. தொட்ட காரியம் எல்லாமே 100% வெற்றியா மாறும். எந்த ஒரு விஷயத்திலையும் இனிமே உங்களுக்கு தோல்வி அப்படிங்கிற வார்த்தையே உங்க அகராதியிலேயே இருக்காது. அதே மாதிரி உங்க வீட்டுல ரொம்ப நாளா கல்யாண வயசுல இருக்கிற பிள்ளைங்களுக்கு சரியான வரன் அமையாம நீங்க எவ்வளவோ ஜோசியரை பார்த்தோம், கோயில் குளத்துக்கு அலைஞ்சோம், எந்த ஒரு பலனும் இல்லாத பெரிய கலலையில இருந்திருப்பீங்க. அந்த கலலைக்கு இப்ப ஒரு பெரிய தீர்வு கிடைக்க போகுது. ரொம்ப நல்ல இடத்துல இருந்து நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு வரன் தேடி வந்து உங்க வீட்டு வாசல்ல நிக்க போகுது. அந்த கல்யாணத்தை பார்த்து உங்க சொந்தக்காரங்களே வாயடிச்சு போற அளவுக்கு ரொம்ப பிரம்மாண்டமா எந்த ஒரு குறையும் இல்லாத செஞ்சு முடிக்க போறீங்க. இது அத்தனைக்கும் காரணம் அந்த 6 நபர் மூலமா உங்களுக்கு கிடைக்க போற அந்த எதிர்பாராத பண வரவு தான்.
உங்களுக்கு உதவி செய்ய யாருமே இல்லையேன்னு ஏங்கிட்டு இருந்த நேரத்துல அவர் ஒரு பெரிய கூனா உங்க கூடவே நின்னு எல்லாத்தையும் சுபமா முடிச்சு வைக்க போறாரு. இனிமே உங்க வீட்டுல மங்கள வாத்திய சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்க போது உங்க சந்ததியினரே ரொம்ப நல்ல நிலைமையில ஒரு பெரிய அந்தஸ்தோட வாழ போறாங்க. இதெல்லாம் நீங்க உங்க 2 கண்ணாலையும் கண்குளிர பார்க்க போறீங்க. கன்னிராசி சொந்தங்களே, இவ்வளவு நாளா உங்க உடம்புல ஒரு இனம் புரியாத சோர்வு இருந்துகிட்டே இருந்திருக்கும். ஒரு சின்ன வேலையை செஞ்சா கூட ரொம்ப களைக்காயிடுவீங்க. எப்ப பார்த்தாலும் கை கால் வலி, உடம்பு வலின்னு உடம்புல ஏதோ ஒரு உபாதை இருந்துகிட்டே இருக்கும். சம்பாதிக்கிற காசுல காதிக்கு மேல வைக்க செலவுக்கே போறதுன்னு ரொம்பவே வருத்தப்பட்டிருக்கீங்க. ஆனா இந்த ஜூன் 28ஆம் தேதிக்கு அப்புறம் உங்க ஆரோக்கியத்துல ஒரு பெரிய முன்னேற்றம் ஏற்பட போகுது. அந்த அப்படிங்கிற நபர் உங்க வீட்டுக்குள்ள வரும்போது அவர் கூடவே ஒரு நேர்மறையான சக்தியும் உங்க வீட்டுக்குள்ள வரப்போகுது. அதனால இவ்வளவு நாளா உங்களுக்கு இருந்த நாள்கட்ட வியாதிகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா மறைஞ்சு உடம்புல ஒரு புது தெம்பும் சுறுசுறுப்பும் ஒட்டிக்க போகுது. காலையில எந்திரிக்கும் போதே ஒரு பெரிய உற்சாகத்தோட எந்திரிப்பீங்க. உங்க முகத்துல இருந்த அந்த வாட்டை எல்லாம் முழுசா நீங்கி ஒரு பெரிய பொலிவு வரப்போகுது. உடல் ஆரோக்கியம் சீரான உடனே உங்க சிந்தனையும் ரொம்ப தெளிவா வேலை செய்ய ஆரம்பிக்கும். முன்னாடிலாம் ஒரு சின்ன பிரச்சனை வந்தா கூட ரொம்ப பதட்டப்படுவீங்க. என்ன பண்றதுன்னு தெரியாம குழம்பி நிப்பீங்க. ஆனா இனிமே எந்த ஒரு சூழ்நிலையா இருந்தாலும் அது ரொம்ப சுலபமா ரொம்ப பக்குவமா கையாள போறீங்க. அந்த 6 நபர் உங்களுக்கு கொடுக்க போற ஒரு பெரிய மன தைரியம் உங்களை எந்த ஒரு சவாலையும் சமாளிக்கக்கூடிய ஒரு பெரிய ஆளா மாத்த போகுது. வியாபாரத்துல எவ்வளவு பெரிய போட்டி இருந்தாலும் அதை ரொம்ப சுலபமா முறியடிச்சு நீங்க முன்னுக்கு வர போறீங்க. இது வரைக்கும் நீங்க நம்பி ஏமாந்த அந்த பழைய கதையெல்லாம் இனிமே உங்க வாழ்க்கையில வரவே வராது. உங்க பணத்தை ஏமாத்தினவங்க, உங்களை நடுத்தருவுல நிப்பாட்டினவங்க எல்லாம் இப்போ அவங்க செஞ்ச தப்புக்காக அனுபவிக்கிறத நீங்க நேர்ல பார்க்க போறீங்க. உங்களுக்கு செஞ்ச துரோகத்துக்கு இயற்கை அவங்களுக்கு சரியான தண்டனையை கொடுக்க போகுது. இனி வரப்போற காலத்துல உங்க சொந்த பந்தங்கள் மத்தியில நீங்க ஒரு பெரிய உதாரணமா வாழ போறீங்க. இவன் எப்படியும் உருப்பட மாட்டான்னு நினைச்சு உங்களை ஒதுக்கி வச்ச அத்தனை சொந்தக்காரங்களும் இப்போ உங்களை பார்த்து பிரமிச்சு போய் நிக்க போறாங்க. வீட்டுல எந்த ஒரு நல்ல காரியம்னாலும் உங்களை கூப்பிட்டு முன்னாடி நிக்க வச்சு செய்ய போறாங்க. ஊர்ல உங்களுக்குன்னு ஒரு தனி மரியாதையும் அந்தஸ்தும் உருவாக போகுது. இதெல்லாம் அந்த 6 நபர் உங்க வாழ்க்கையில ஏற்படுத்த போற மாபெரும் அதிர்வலைகளால நடக்கிற அற்புதம். இத்தனை நாளா நீங்க கடவுள்கிட்ட வச்ச ஆழமான நம்பிக்கைக்கு கிடைக்க போற ஒரு பெரிய வெற்றி இது. அதனால எந்த ஒரு எதிர்மறையான எண்ணங்களையும் மனசுல வச்சுக்காம இந்த பெரிய மாற்றத்தை வரவேற்க முழு மனசோட தயாராகுங்க. உங்களுக்கான உண்மையான காலம் பிறந்துடுச்சு. இனிமே நீங்க பொட்டதெல்லாம் தொடங்கும். கன்னிராசி சொந்தங்களே, இவ்வளவு நேரம் உங்க வாழ்க்கையில நடக்க போற அந்த மாபெரும் அதிசயங்களை பத்தி ரொம்ப தெளிவா கேட்டு தெரிஞ்சுக்கிட்டீங்க. அந்த ஜூன் 28க்கு அப்புறம் உங்க வீட்டு வாசப்படியை விதிக்க போற அந்த அப்படிங்கிற நபர் சாதாரண ஆள் கிடையாது. சாட்சாத் அந்த கடவுளே உங்க கஷ்டத்தை எல்லாம் தீர்க்கறதுக்காக நேரா அனுப்புன ஒரு தூதுவர் தான். அவர் உங்க வாழ்க்கைக்குள்ள கொண்டு வர போற அந்த 3 மிகப்பெரிய சம்பவங்களும் உங்க பரம்பரைக்கே ஒரு அசைக்க முடியாத அடித்தளத்தை அமைச்சு கொடுக்க போகுது. இவ்வளவு வருஷமா நீங்க பட்டு வந்த அத்தனை அவமானங்களுக்கும் துக்கங்களுக்கும் தனிமையில நீங்க சிந்திய கண்ணீருக்கும் இனிமே முழுமையான பலன் வட்டியும் முதலுமா கிடைக்க போகுது. இத்தனை காலமா உங்களை காடப்படுத்திட்டு இருந்த படம் தொல்லைகள், குடும்பத்துல இருந்த தீராத சண்டைகள், உங்களை சுத்தி இருந்த கண் திருஷ்டி எல்லாமே காத்துல தூசா கறந்து போக போகுது. உங்களை யாருக்கெல்லாம் பிடிக்காதோ அவங்க அத்தனை பேரோட கண் முன்னாடியே நீங்க ஒரு மாபெரும் வெற்றியாளனா தலை நிமிர்ந்து ரொம்ப கெத்தா வாழ போறீங்க. இந்த பொற்காலத்தை நீங்க ரொம்ப சரியா கவனமா பயன்படுத்திக்கணுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களுக்கு வரப்போற பெரிய பண வரவையோ இல்ல கிடைக்க போற பெரிய பதவியையோ வச்சு யாருக்கிட்டையும் வீணா பெருமை பேசாதீங்க. அதே மாதிரி இத்தனை நாள் உங்களை மதிக்காதவங்க, உங்களை ஏமாத்தினவங்க இப்போ மறுபடியும் உங்களை தேடி வரும்போது அவங்க கிட்ட ரொம்ப ரொம்ப உச்சலரா பழகுங்க. வந்த மகாலட்சுமியை கெட்டியா பிடிச்சு உங்க வீட்டுக்குள்ளேயே ரொம்ப பத்திரமா உட்கார வைக்க வேண்டியது உங்க பொறுப்பு தான். சொல்லி காலையில எந்திரிச்ச உடனே எந்த ஒரு கவலையும் மனசுல வச்சுக்கான உங்க குலதெய்வத்தை மனசால கும்பிட்டுட்டு அன்னைக்கு வேலையை சுறுசுறுப்பா ஆரம்பிங்க. உங்களால முடிஞ்ச அளவுக்கு வாயிலா ஜீவன்களுக்கும் கஷ்டப்படுறவங்களுக்கும் ஏதாவது ஒரு சின்ன உதவி செஞ்சுட்டு வாங்க. இது உங்க புண்ணிய கணக்கு இன்னும் பல மடங்கு பூட்டிக்கிட்டே போகும். இனிமே உங்க வீட்டுல சந்தோஷம், நிம்மதி, அளவற்ற செல்வம், இது 3க்கும் எந்த ஒரு குறைச்சலும் இருக்கவே இருக்காது. நீங்க தொட்ட காரியம் அத்தனையும் ஜெயமாகும். நீங்களும் உங்க குடும்பமும் எல்லா வளமும் பெற்று ரொம்ப சீரும் சிறப்புமா வாழ போறீங்க. இது சத்தியம். நல்லதே நடக்கும். நன்றி. மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களை இடமிருந்து விடை பெற்றுக் கொள்வது உங்களது வழிகாட்டு ஜோதிடர் லட்சுமி. வணக்கம்.